Welcome to my channel Dheerantech. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லைன்னா உங்களால் சி ப்ரோக்ராமை ரன் பண்ணவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேசிக் நீட் இந்த சி ப்ரோக்ராமிங்க்கு பேசிக் நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைல். ஸோ அந்த ஹெட்டர் ஃபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் தீரன்டெக் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஜாயின் பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எதை பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங் லெக்சர் சீரிஸில் யூனிட் 1 தான் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 1ஓட டைட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்கில் ஃபஸ்ட்டு டாபிக்னு எடுத்தோம்னா நமக்கு எடுத்த உடனே ஹெட்டர் ஃபைல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஹெட்டர் ஃபைல்ஸ்னால் என்னென்ன ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர்னு எடுத்த உடனே நம்மளுடைய ப்ரோக்ராமில் டாப்பில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சி ப்ரோக்ராம் ஒன்று எழுதுகிறோன்னா டாப்பில் இருக்கிறது தான் நமக்கு ஹெட்டர் ஃபைல். ஸோ அந்த ஹெட்டர் ஃபைல் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய சி ப்ரோக்ராமிங் நிறைய லைப்ரரின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம லைப்ரரி பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்கிற லைப்ரரியோ அல்லது காலேஜில் இருக்கிற லைப்ரரியோ பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா சப்டிவிஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்து ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறுன்னு பார்த்தா அதுக்கு தனியாக ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. அடுத்து சயின்ஸ், அதாவது அறிவியல் சம்மந்தப்பட்டதை ஒரு ரேக்கில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சப்டிவிஷனாக ஒவ்வொரு நீடு, ஸோ உங்களுக்கான நீடுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சி ப்ரோக்ராமிங் லைப்ரரியிலையும் ஒவ்வொரு நீடுக்கு தகுந்த மாதிரியும் தனித்தனியாக இந்த ஹெட்டர் ஃபைல்ஸை ப்ரீடிஃபைன்டாக அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? ஹெட்டர் ஃபைல் மூலிமா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுது ஸ்டாண்டர்ட் சி லைப்ரரின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா studio.h, stdio.h, math.h, conio.h, dos.h இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சி லைப்ரரியில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல்னால் என்னென்னா ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூடட் அட் த டாப் ஆஃப் எனி சி ப்ரோக்ராம். ஸோ ஹெட்டர் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்களோட டாப்பில் இருக்கும். ஸோ எப்படி சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட். ஸோ இன்க்ளூட்னா சேர்த்துக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட், ஸோ ஃபைலு. ஸோ இந்த ஃபைல் இந்த இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்னா stdio.h அல்லது math.h அல்லது conio.h அல்லது dos.h இந்த மாதிரி மாற்றணும். ஸோ ஆல் த ஹெட்டர் ஃபைல் ஹேவ் அ .h. ஸோ இந்த .h என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்படின்னு. இப்போ ஸ்டுடியோங்கிறது ஒரு ஃபைலு, அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? .h. ஸோ stdio.h அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஹெட்டர் ஃபைல்ஸ் ஆர் இம்போர்ட்டட் இன்டு சி ப்ரோக்ராம் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் சிம்பிள் தான். இந்த ஹேஷ் இன்க்ளூட் இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹெட்டர் ஃபைலை இது பண்ணுவோம். ஸோ பேசிக்காக என்னென்ன ஹெட்டர் ஃபைல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா stdio.h, conio.h, math.h, time.h, string.h, stdlibrary.h, complex.h, ctype.h, asset.h. ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நீட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், அதாவது இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன். conio.hன்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட். ஸோ math.h எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். time.h எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டேட் அண்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது string.h எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது stdlibrary.h யூஸ் பண்ணுவோம்னா ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன், ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது complex.hனா a set of function for manipulating complex number. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நாம் complex.h அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ctype.h அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஹேண்டலிங், அதாவது சிங்கிறது ஒரு கேரக்டர், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ asset.hனா டயக்னஸ்டிக் ஃபங்க்ஷன், அதுவும் சில மாதிரி. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஹெட்டர் ஃபைலுக்கும் ஒரு நீட் இருக்குது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுவோம், அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு stdio.h ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி நாம் ப்ரொனன்ஷியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். The C programming language provides many standard library function. ஸோ இந்த ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறது மூலிமா ஸ்டாண்டர்டான லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா printf. ஸோ printf எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக. scanf எதுக்கு, யூசர்ட்டு இன்புட் வாங்குறதுக்கு. எஃப் ஓப்பன் எதுக்கு, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண. எஃப் க்ளோஸ் எதுக்கு, ஃபைலை க்ளோஸ் பண்ண. கெட்ஸ் எதுக்கு, அதாவது கீபோர்ட்லேருந்து இன்புட் வாங்குறது கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து studio.h வரும். அடுத்தது conio.h. ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணால் கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ conio.h ஹெடர் ஃபைல் யூஸ்ட் இன் சி ப்ரோக்ராமிங் கண்டைன்ஸ் ஃபங்க்ஷன் ஃபார் கன்சோல் இன்புட் அவுட்புட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் பார்த்தா இது கன்சோலுக்காக. ஸோ கிளியர் ஸ்க்ரீன்னா ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. கெட் சிஹெச்னா கேரக்டர் யூசர்ட்டு கீபோர்ட் வெளியே இன்புட் வாங்குறதுக்கு கெட் சிஹெச்இ. அடுத்து டெக்ஸ்ட் கலர் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறதுக்கு இந்த conio.h யூஸ் பண்ணுவோம். அடுத்தது math.h. ஸோ இந்த ஹெடர் ஃபைலோட நேமே மேத். ஸோ அதனால் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ power.h. ஸோ power.h ஸ்கொயர் ரூட் பண்ணுறது, லாக் எடுக்கிறது, எக்ஸ்பொனன்ஷியேஷன் பண்ணுறது, ஃப்ளோர் டிவிஷன், இது எல்லாத்துக்குமே இங்கே வந்து math.h தான் யூஸ் பண்ணி ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த மேத்தமெட்டிக்கலுக்கு வந்து நம்ம math.h ஹெடர் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது time.h. ஸோ time.hனா என்ன யூஸ் பண்ணோம் நீங்கள் நல்லாவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டைமுங்கிறதுலையே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம டைமை பற்றி தான் பேச போகிறோம் இந்த டைம் ஹெடர் ஃபைல் வச்சுட்டு. ஸோ டைம் ஃபங்க்ஷன்ஸ் இன் சி ஆர் யூஸ்ட் இன் இன்ட்ராக்ட் வித் சிஸ்டம் டைம் ரொட்டீன் அண்ட் ஃபார்மேட்டட் டைம் அவுட்புட்ஸ் ஆர் டிஸ்பிளேட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் டேட். ஸோ கெட் டேட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிபியூவில் என்ன டைம் அதோட டேட் என்னவோ அதை நம்ம கேட்டுக்கலாம். அடுத்தது செட் டேட் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளாக்கு, டைம், இந்த மாதிரி டேட்டு டைம் ரிலேட்டடாக இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நாம் வந்து டைம் ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா string.h. ஸோ string.hனா நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. ஸ்ட்ரிங்கே ரிலேட்டடாக என்னென்னலாம் பண்ண முடியும். ஸோ சி சப்போர்ட்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஹேண்டலிங். ஸோ ஸ்ட்ரிங் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரியில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் லென்த் நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எஸ்டிஆர் லென்த் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங் லென்த்துன்னு படிப்போம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது எஸ்டிஆர் காப்பி, அதாவது ஸ்ட்ரிங் காப்பி, ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கில் காப்பி பண்ணுறது. அடுத்தது ஸ்ட்ரிங் கம்பேரிசன். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் அதாவது கன்கார்டினேட் பண்ணுறது. அடுத்தது ஸ்ட்ரிங் கேட் ஃபங்க்ஷன், இது வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது. அடுத்தது ஸ்ட்ரிங் லோவர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரே கேஸ் லோவர் கேஸில் மாற்றுறதுக்கு ஸ்ட்ரிங் லோவர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஸ்ட்ரிங் அப்பர், இது வந்து எல்லாத்தையும் அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல்னால் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது, ஸோ அந்த ஹெடர் ஃபைல் கீழே எப்படியெல்லாம் அதாவது என்னென்ன ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.